ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. டெலிசியஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம் தான் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பெரிய பேனாக எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 250 கிராம் மைதா மாவுக்கு 1/2 லிட்டர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அந்த ரெசிபி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சேர்க்க வேணாம், 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் வந்து அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பட்டர் வந்து நல்லா அந்த தண்ணியில் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். வீட்டில் நீங்கள் பட்டர் வச்சுருந்தா நீங்கள் அந்த பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கடைகளில் பட்டர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டரை வந்து இந்த மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே நமக்கு அந்த பட்டர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மைதா மாவு நம்ம ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு ஒரு பக்கம் கையால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி சூடாக இருக்கிறதுல நம்ம சேர்க்கறதுனால மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே மாவு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியே இல்லாமல் நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக ஒரே லெவலில் நமக்கு மாவெல்லாம் வந்துடும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் நமக்கு வேலையே. அதுக்கப்புறம் நமக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது. இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டியே இல்லாமல் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாமல் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இந்த மாவை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண நமக்கு மாவு எல்லாமே கட்டியே இல்லாமல் எல்லாமே கரைஞ்சிடும். அதே மாதிரி நமக்கு நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு வரும் இந்த மாவு. அது வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் நமக்கு செய்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோ பண்ணிவிட்டு நமக்கு செய்யும்போது கொஞ்சம் மாவு ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கட்டியே இல்லாமல் நமக்கு வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். கீழே வச்சு தான் நம்ம இந்த மாவு ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மாவு எல்லாமே முழுமையாக எல்லாமே ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம எக்கு ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மாவு வந்து சூடாக இருக்கும்போது மட்டும் எக்கை ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எக்கு வந்து குக் ஆகிடும். அதனால் மாவு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ஆறிடுச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கையால் கூட மாவை எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஹீட்னஸ் சுத்தமாக இல்லை அப்படின்னு டைமில் நீங்கள் எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 250 கிராம் மைதா மாவுக்கு 1 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 முட்டையே நமக்கு இந்த ரெசிபிக்கு போதுமானது. இந்த முட்டையே தெரியாத அளவுக்கு அந்த மாவை ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண பண்ண நமக்கு அந்த முட்டையோடு சேர்த்து நமக்கு அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். முட்டை சேர்த்துருக்கிறதுனால மாவு தண்ணியாயிடும் நினைக்காதீங்க. கரெக்டாக ஈவனாக கெட்டியாகிடும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஷேப் பண்ணி எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ மாவு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஷேப் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாமே வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. கேக் பண்ணுறதுக்காக வைப்பிங் கவரில் யூஸ் பண்ணி தான் கேக் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த கவர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ண போகிறேன். இந்த இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மாவை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷேப்பாக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கையால் ஃபுல்லாக நம்ம வந்து அழுத்தி விட்டிங்கன்னா போதும், நமக்கு அழகாக அந்த ஷேப் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அழகாக நமக்கு தனித்தனியாக வந்துடும். நான் வந்து இன்றைக்கி இந்த மெத்தடை தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கே பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்.
என்கிட்ட வந்து சின்னதா தான் இருந்துச்சு. வைப்பிங் கிரீம் போடுற கவரு. முன்னாடி அந்த வைப்பிங்கோட டிசைன் இருக்கு பாருங்க. இன்னும் பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு இத செஞ்சு முடிச்சிடலாம். என்கிட்ட சின்னதா இருக்கிறதுனால நான் இந்த மாரி உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு மேலேயே நான் அதுக்கு மேல டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாரி பண்ணும்போது அந்த ஸ்நாக்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா எம்மியாவும் இருக்கும். செம்ம டெலிசியஸா இருக்கும் சொல்லப்போனா. லேயருக்கு மேல லேயர் நம்ம வந்து பண்றதுனால இந்த ஸ்நாக்ஸ சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக மேலே மேலே வச்சு லேயராக இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு லேயர் 2 லேயர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி கூட இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம். மாவு வந்து ஒன்றோட மேல் ஒட்டாமல் தள்ளி தள்ளி வைங்க. கண்டினியூஸாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 பக்கம் கார்னர்லேயே லைட்டாக கத்தியால் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கார்னர் ஃபுல்லாக ஷேப்பாக கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து மாவு ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பட்டர் ஷீட்டை அளவாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்க கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலில் செய்யும்போது நமக்கு எந்த ஸ்மெல்லிங் இருக்காது. ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு அதை பொரிச்செடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஷேப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் மைதா மாவில். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி போடுங்க. ஆயிலில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. உங்களுக்கு டைரெக்டாக போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையால் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கூட ஈஸியாக கூட போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு தான் இது எல்லாமே நம்ம பொரிக்கணும். போடும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும். உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் குக் ஆகும். எவ்வளோ நேரம் அதை நீங்கள் ஸ்லோலே வச்சு பொரிக்கிறீங்களோ நமக்கு ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். கலர் நமக்கு மாற ஆரம்பிக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸு. இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த ஷேப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ண பண்ண உங்களுக்கே ஈஸியாகிடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாற்றி மாற்றி இதே மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிடும். இது வந்து குக் ஆக ஆக கலர் நல்லா சேஞ்ச் ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் ஆயிலேருந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கே அரௌண்ட் 20 to 25 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸ்லோலே வச்சு குக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸ் எல்லாமே வெந்துருச்சு. ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. சாப்பிட்ருந்தீங்கன்னா எங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோலே வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே ஃபுல்லாக மாவுலாம் எல்லாமே நல்லா குக் ஆகும். சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். மீதி இருக்கிற மாவில் ஷேப்பாக பண்ணி ஆயிலில் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை இப்படியே சாப்பிட்றத விட லைட்டாக மேலே வந்து ஒரு கோட் மட்டும் ஹனி அப்ளை பண்ணி நான் அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறேன். இது ஹனியோடு சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் ப்ரெஷ்ஷால் ஹனியை வந்து லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மேலே ஃபுல்லாக ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கோங்க. தேன் கலந்து அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன் சைடு தான் பண்ணணும் இல்லை, 2 சைடு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து 1 சைடு தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 2 பக்கம் வேணா கூட நீங்கள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஹனி தான் இதுக்கு மேலே அப்ளை பண்ணணும் கிடையாது. சுகர் சிரப் இருந்துச்சுன்னா கூட மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஹனியோட சாப்பிடும் போது தான் அந்த ஸ்நாக்ஸ் டேஸ்ட்டே இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் மைதா மாவில் ஸ்வீட் ரெசிபி ஹனியை ஆட் பண்ணி நான் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.